ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சுந்தரவல்லை இவ்வளோ நாளாக எப்படியாச்சும் நந்தினி இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடினாங்க. ஆனால் அது வந்து சூர்யாவால் மட்டுமே வந்துட்டு எல்லாமே தடுக்கப்பட்டு சூர்யாவால் தான் இப்போ நந்தினி இந்த வீட்டில் இருக்காங்க. ஆனால் வந்துட்டு இதில் திருப்பு முனையாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லியோட பல நாள் கனவு வந்து நிறைவேற போகுது. அது யாருனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவே நந்தினியை வீட்டை விட்டு அனுப்புகிற சூழ்நிலை வருது. இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நந்தினி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு அந்த பிளான் வந்து சக்ஸஸே ஆகாதன்ட்டு நிறைய குடும்பம் வந்து இதனாலே வந்துட்டு குடின்றதுனால எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அது எல்லாராலையும் மாற்ற முடியும். இந்த குடியை வந்துட்டு எல்லாரையுமே வெளியே எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல குடும்பம் வந்து நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது முடியாத ரீசனுக்காக மட்டும்தான் வந்துட்டு பல குடும்பம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ சூர்யா சாரோட வாழ்க்கையும் அந்த நிலமையில தான் இருக்குது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். நம்ம நந்தினி ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் வந்துட்டு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சூர்யா சார் வந்து 10 பாட்டில் வாங்கிட்டு வந்து எப்படி ஒரு வாரம் வச்சிருப்பாரு. ஒரு வாரத்துக்கு 1 டைம் மட்டும்தான் வந்துட்டு சரக்கு மறுபடியும் வாங்குவார். ஆனால் அந்த சரக்கு நம்ம நந்தினி கலந்ததுனால போதே ஏறாதனால சரி மறுபடியும் வந்துட்டு நம்ம வாங்கி குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டும் பண்ணிட்டாரு. இருந்தாலும் வந்துட்டு இது நம்ம உடம்பு பிரச்சனை இல்லை மற்றவங்க பிரச்சனை சரக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் குடி இல்லாமல் சூர்யாவால் சுத்தமாக இருக்க முடியாதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்துட்டு மறுபடியும் கன்னியப்பனுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி எனக்கு சரக்கு வேணும், ஆனால் வந்துட்டு அந்த பிராண்ட் வேணாம் வேறு பிராண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இதை நல்ல வேளை நந்தினி காதில் வாங்கிட்டாங்க. காதில் வாங்கிட்டு உடனே வந்துட்டு சூர்யாவோட ஃப்ரெண்டு அப்புறம் வந்துட்டு அருணாச்சலை கூட்டுட்டு வேகமாக போகிறாங்க கன்னியப்பன் கிட்ட. வேகமாக வந்து சூர்யா சார் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் போகிறதுக்கு முன்னாடி கன்னியப்பனை போய் பார்த்து காசு கொடுத்து பேசின எல்லாத்தையும் பேசிட்டாங்க, சரக்கு வாங்கிட்டாங்க. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்து சூர்யா சார் தூரத்துலேருந்து பார்த்துடுறாங்க. அப்போ இது வந்துட்டு உங்களோட திட்டம் தானா? இந்த நந்தினி வந்துட்டு என்னோட குடியை நான் வந்து இது நாள் வரைக்கும் குடியை என் உயிராக நினச்சிட்டு இருக்கேன், அதை வந்துட்டு இவ்வளோ பண்ணி கெடுத்துட்டால, அவளை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எவ்வளோ பெரிய பிளான் போட்டு இதுக்கு இவங்க 2 பேர் துணை வேற, இது எல்லாத்துக்கும் காரணம் நந்தினி தானே, அவளை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு கோவம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்கு வேகமாக போகிறாரு. போனதுமே வந்துட்டு யாருக்கிட்டையும் பேசல போகல. எப்படா நான் நந்தினி வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நந்தினி வீட்டுக்கு வந்த வேகமாக நந்தினி இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்றாரு. நந்தினிக்கு ஒன்றுமே புரியல. உடனே நம்ம நந்தினி கழுத்தை பிடிச்சி வெளியே எடுத்தாந்து விடுறாரு. இதுக்கு மேலே இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, நீ வந்துட்டு உன்னோட இடத்த வந்து ரொம்ப மீறிட்டு உனக்கு நான் நிறைய இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாருங்க நம்ம சூர்யா சார் நந்தினியை. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.